ஹைடா, நம்ஜூன் எஃப்எஃப். போன பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு எடுத்து கழட்டு மினியை பார்க்குறீங்க. ஏன்டியும் புருஷன் அப்படி இருக்கான். அதான் போடும்போது சொன்னான்ல உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு. கழட்டுடி அப்படின்னு கழட்டிட்டு இருக்கா. அவன் கொடுத்ததெல்லாம் அங்கேயே அப்படி அப்படி இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு மேலே மறைச்சிருப்பீங்க மேக்கப் போட்டு. உள்ளெல்லாம் முத்துக்கெல்லாம் அப்படி அப்படியா இருக்கு. பயன் என்ன மாட்டிக்கிருச்சா? வலிக்குது, சீக்கிரம் கழட்டு, ரொம்ப டைட்டா இருக்கு. அது இல்லடி, வேற என்ன? என்னடி இதெல்லாம் முதுகுலையா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு திரும்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திரும்ப ஒன்றும் இல்லை, விடுமுனே. திரும்படி. கழட்டவே வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்க. இல்லை, ஆள் பழம்லாம் கிடையாதுடி. நீங்க அவளே பார்க்க எல்லாத்தையும் முரட்டுத்தனமா பண்ணி வச்சிருக்கோம். அமைதியா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் காத்தேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. வெளியே போயேன் வயல், வெளியே போடி. அவளை புஷ் பண்ணி வெளியே கூட்டு வந்து கட்டி விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்றீங்க. உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறீங்க. நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம். இப்போ அவ சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. முரட்டுத்தனமா தான் பண்றாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் பொறுமையா போட்டுட்டே இருக்கீங்க. போடும் போதெல்லாம் நம்ஜூன் உங்ககிட்ட இப்போ வந்தாலுமே ஆஷா அப்படிதான் பண்ணுவான். லிப்ஸை கடிச்சிட்டே வெயிட் பண்ணுவீங்க விட்ரு வரைக்கும். அப்படி உங்களுக்கு ஃப்ளஷ் ஆகிடுச்சு. இந்த டைம் தான் ட்ரெஸ்லாம் போட்டு வெளில வரீங்க, ஃபுல் கவர்டா. நம்ஜூன் பார்க்குறான். இது ஓகே இல்லை? பார்க்கலாம். உங்களை கை பிடிச்சி வெளில கூப்பிட்டு வரான். அமைதியாக அவன் கூடவே வரீங்க. வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்ன ஏறு, பைக்கில் வந்திருக்கீங்க. அவனுக்கு தான் போன பிடிக்கும்னு சொல்லியிருக்கல. ஒரு ஸ்மைலோட ஏறி உட்காரிங்க. அவன் பைக் எடுக்கிறான். ட்ராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ஜூன் பைக்கு ஓட்டிகிட்டே லைட்டாக உங்களை பார்க்குறான். நேற்று ஏன் வரல? ஒர்க் இருந்தது, ட்ரைவ் பண்ணுறான். என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு முதுகில் போய் படுத்துட்டே ஹிப்பில் கை வைக்கிறீங்க. அது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவன்கிட்ட க்ளோஸாக வந்து உட்காந்துட்டு அவனை ஸ்மெல் பண்ணுறீங்க. மேலே இருக்கும்போது நீங்கள் அவனை ஸ்மெல் பண்ணுவீங்க. அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அவனை ஸ்மெல் பண்ணிட்டே என்னை பார்க்க டெய்லியும் வரக்கூடாதா? வண்டி ஸ்லோவாகுது. உங்களை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியுது உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு தெரில, ஏதோ நீங்கள் இல்லாத போதும் என் லைஃப்பில் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ஜூன் பைக்கை ஓரமாக நிறுத்துறான். என்னாச்சா? நான் ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன்னா ஐம் சாரி அப்படின்னு அவன் ஷோல்டரில் ஒரு கையும் அவன் ஹிப்பில் ஒரு கையும் வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு சாரி டேர்ன் பண்ணி இறங்க. நம்ஜூன், அது நான் உங்களை கோப்படுத்திட்டேன்னா இறங்குடி. மெதுவாக இறங்கி நிற்கிறீங்க. அவனை தான் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல இல்லையா? ஸோ ஒரு பயத்தோடு அவனை பார்க்க ஃபர்ஸ்ட் மாதிரி விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒன் டைம் உங்களை விட்டு கூட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நடு ரோட்டில் விட்டு போயிருப்பான் இல்லையா? ரோடு வேறு டார்க்காக இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் அவனை ஒரு பயத்தோடு பார்க்க அவன் அவங்க கையை பிடிக்கிறான். என்னாச்சா? பைக்கில் உட்காந்துருக்கான். அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அமைதியாக நின்றுருக்கீங்க. அவங்க ஃபேஸ் எடுத்து அவன் செஸ்ஸில் வச்சுட்டு லைட்டாக வின் பண்ணி, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப எங்கே இருந்தாலுமே ஏன் தெரில என் மைண்டுக்கு வந்துட்டே இருக்கேன். இது உங்கள் காதில் விழுது. இவனா இது சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்க. எனக்கு இந்த மாதிரி தாட்லாம் முன்னாடிலாம் வந்ததே கிடையாது யாருக்கிட்டேயுமே. நான் இவ்வளோ சீக்கிரம் ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னா உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹெட்லேண்டில் கையை எடுக்கிறான். நீங்கள் அவனை பார்க்க அவனை எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அவன்கிட்ட லவ் சொல்லும் போது யோசிக்காமல் சொன்னேன். ஃப்ராங்க் அவனு சொல்லட்டுமா? அவனை நான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணும் போது என் மைண்டில் எதுவுமே இல்லை. அந்த கல்யாணம் நம்மளை பண்ணிக்கணுமா அப்படி தோணுது. அப்படி தோணுனால மட்டும்தான் அவங்ககிட்ட நான் அவ்வளோ அட்டாச்சாக இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் அவனையே பார்க்க அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா நான் நிறைய வாட்டி யோசித்தேன். அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த ஹாப்பினஸ் எனக்கு வந்திருக்காதோ. இப்போ நான் யோசிக்கிறேன். அவனே பார்க்குறீங்க. எனக்கு பிடிக்கலையா? சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? சரி பார், ஃபஸ்ட் எப்படியோ நான் கல்யாணம் பண்ணணும்,
எனக்கெல்லாம் தெரியாது அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு, ரெண்டாவது நீ என் பொண்டாட்டி, அவ்வளோதான். உங்களுக்கு குள்ளுன்னு இருக்கு. நீங்கள் ஒரு ப்ளஷிங் ஒரு அவனை பார்க்க டைம் ஆகுது, வா உட்காரு, உங்களை விட்றான். ஸோ நீங்கள் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு டேட்டு நிறைய டைமில் வந்துட்டீங்க. அவன் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன், வேணாம் அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், இருடி வாங்கிட்டு வரேன். உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு அவன் அங்கத்து போகிறான். அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, பிடிச்சிருக்கு. உங்கள் மைண்டுக்குள்ளே அது மட்டும்தான். ஸோ ப்ளஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யார் திரும்பி பார்க்குறீங்க? எங்கள் கவுண்டர் எங்கே இருக்கு? கவுண்டரா? எனக்கு தெரிஞ்சு ரைட் சைட்லன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ ரொம்ப அழகாக இருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டுமா அவனே பார்க்குறீங்க. எவன் தெரில. நான் சொன்னது உனக்கு கிடைச்சா இல்லையா? நீ அழகாக இருக்கன்னு சொன்னேன். தேங்க்ஸ். கவுண்டர் ரைட் சைடில் போகணுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அங்கேருந்து தான் வரேன். ஓ, அப்போ கவுண்டர் அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் தான் கவுண்டர் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்க இன்னுமா உனக்கு புரியல, உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஸோ இதை வச்சு மூவ் பண்ணு அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறான். நீங்கள் இந்த டாக்கை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு நகர. ஒரு நிமிஷம், திரும்பி அவனை பார்க்குறீங்க. தனியாக வந்திருக்கியா? இல்லை, ஹஸ்பண்ட். மேரேஜ் ஆயிடுச்சா? நீங்கள் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கிறது நகர. ஒரு நிமிஷம், குடுக்குன்னு ஓடி வந்து உங்க முன்னாடி நிற்கிறான். என்னாச்சு, என்ன வேணும் உங்களுக்கு? நான் உங்ககிட்ட இப்படி பேசுறேன்னு நீ என்ன தப்பா நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, எனக்காக நீ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு போய் சொல்ல வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கிறது கொஞ்சம் நகருங்க. கம்மான், நீங்க பாரு, உங்க கையை பிடிக்க வரா. நீங்க டக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க, என்ன பண்றீங்க? சரி ஓகே சாரி. சரி, இது மட்டும் சொல்லு, எந்த மூவி போற? இது பேசாம அங்கிருந்து நடந்து வந்துடுறீங்க. அவன் அவங்க பின்னாடியே வரான். நம்மளே செக் பண்ணிட்டு பக்கத்துல நம்மளே போகணும் அப்படிங்கிற மாதிரி. டிக்கெட் கவுண்டர் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு எந்த மூவி போறா அப்படின்னு கேட்டா, தெரியல சார், தெரிஞ்சு அவங்க மேல போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயே டிக்கெட் போடு. டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான். நீங்க நம்ஜன் எங்க இருக்கான் தேடிட்டே வந்தா. அவன் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, சின்ன பாப்கார்ன் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு, உனக்கு போதுமா இல்லை வேற எதுவும் வாங்கணுமா? இல்லை எனக்கு போதும். அவன் கையில இருந்து வாங்கிக்கிறீங்க. ஒரு நிமிஷம், நான் போய் டிக்கெட் எடுத்துருவேன். ஏய், இன்னொன்னு இங்கே தான் நிற்கிறியா? இரிட்டேட் ஆகுது பாரு. உன்கிட்ட பேச வரான், புக்குன்னு பஞ்சு வருது. நீங்க பாய்ந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்க நம்ஜுன் 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 அவன் கையை பிடிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். நீங்க கையில வச்சிருக்க தண்ணி பாப்கார்ன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கொட்டிருச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவனை போயிட்டு அக்கைன்னு அடிக்கிறான். நம்ஜுன் நம்ஜுன் ஒரு நிமிஷம் நம்ஜுன். அவன் கையை பிடிக்கிறீங்க. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால. அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு நம்ஜுன் நம்ஜுன் ப்ளீஸ், உங்க முடிய பிடிச்சு அவன்கிட்ட என்னத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க. நம்ஜுன் நான் பேசல, ஒரு நிமிஷம் கோவப்படாதீங்க. அவன் எழுந்துக்க. நம்ஜுன் உங்க கையில உங்க கைய ஒரு மாதிரி கிராப் பண்ணி பிடிச்சு இன்னொரு கையில அவனை போய் அடிக்கிறான். நீங்க நம்ஜுனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. போதும் போதும் போதும், கோவப்படாதீங்க நம்ஜுன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கையில உங்களை பிடிச்சிக்கிட்டான், இன்னொரு கையில தானே அவனை அடிச்சுருப்பான். ஸோ அவன் கீழே விழுந்தாச்சு. நீங்க அவன் ஷர்ட்டை டைட்டா பிடிச்சிட்டு அவனை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரல. அவன் ரெண்டு பக்கம் காலரையும் டைட்டா பிடிச்சு ஜஸ்ட்ல உங்க ஃபேஸ் வச்சுட்டு போதும் 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 கூப்பிடாதீங்க நம்ஜுன் அப்படின்னு அழுதுட்டே இருக்கீங்க. நம்ஜுனோட ஃபோக்கஸ் அந்த பையன் மேலதான் இருக்கு. நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. லைட்டா பென் பண்ணி பாக்குறான். கூப்பிடாதீங்க நம்ஜுன் நம்ஜுன் ப்ளீஸ் நம்ஜுன். பயப்படுறீங்க. ஒன்னும் இல்ல. அவன் கத்துறான். நீங்க அவனை பாக்குறீங்க. மொமெண்ட்டை என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க பேக்கெட்டோட வேற கிரிப் பண்ணி பிடிச்சி மொமெண்ட்டை எதுக்கு பேசிட்டு இருந்தேன்னு கேட்டேன். இல்லைங்க, அவன் கவுண்டர் போறதுக்கு ரூட் கேட்டா, அவ்வளவுதான், கூப்பிடாதீங்க அப்படின்னு அழுதுட்டு அவன்கிட்ட பேச அவன் கீழே விழுந்தவன் தான், எழுந்துக்கவே இல்லை. ஸோ நம்ஜுன் அவங்க கை பிடிச்சு அது தியேட்டர்ல இருந்தும் தரன்னு வெளில இழுத்துட்டு வரான். நீங்க அமைதியா இருக்கீங்க. அடுத்துக்கும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு வரான். நீங்க எதுவுமே பேசல. அவன் மேல கை வைக்கலாமா அப்படி ஒரு பயமே உங்களுக்கு வந்துடுது. பைக்ல பின்னாடி உட்காந்துருக்கீங்க. நெக்ஸ்ட் நம்ஜுன் ஆஃபீஸ உங்க முன்னாடி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். உங்க நிக்க பிடிச்ச வால்ல லாக் பண்ணி அவன்கிட்ட நீ பேசும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்க, கத்திக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சிருக்கான். உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. சாரி சாரி அப்படின்னு உங்க நெக்கில் அவன் கை இருக்கு. அவன் கைக்கும் மேல அவங்க கை வச்சு ரப்பந்த மாதிரி நின்று நம்ஜுன் அப்படிங்கிற மாதிரி பதட்டமா
அவனை பார்த்துட்டு சொல்ல அவன் கோபம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. உங்களை பார்த்துட்டே இருக்கான். நம்ஜு நம்ஜு கோபப்படாதீங்க நம்ஜு. அவங்க கழுத்துல இருந்துலாம் மெதுவா கையை எடுக்கிறான். அவங்களுக்கு புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக காமாறான்னு. ஓகே இல்லை நீங்கள் நீங்கள் ஓகே இல்லை அவன்கிட்ட கேட்டுட்டே அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அமைதியாக இருக்கான். ஐம் சாரி, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். அவங்கள டைட்டாக ஹக் பண்ணுறான். அவங்கள இதுக்கப்புறம் நான் கூப்பிடுத்த மாட்டேன் நம்ஜு. சாரி அப்படின்னு அவனை பார்க்க சாரி வாய். உங்கள் கண்ணுக்கு தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது நினைக்க தெரில. சாரி. எங்கல்ல ஸ்நாக்ஸ் வாங்குற இடத்துலேயே பார்த்தா அவன்கிட்ட பேசிட்டு இருந்தான். அகைன் பார்க்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அதுக்கு எவ்வளோ கூப்பிடுறீங்க அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்க தெரில. நார்மலாக நான் அவ்வளோவா கூப்பிட மாட்டேன். பட் ஏன் எனக்கு இவ்வளோ கோவம் வந்ததுன்னு எனக்கு தெரில. ஐம் சாரி. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டு இருப்பீங்க. நடுக்கும் கூட உங்களை விட்டு போவே இல்லை. அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை உங்களை ரப் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் ஓகேவா? கோவெல்லாம் போயிடுச்சா? காமாயிட்டீங்களா? அவன் உங்கள் சீஃப் ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் லிப்ஸ் விட்டுட்டு உங்களை பார்க்குறான். ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க. அதுக்கேண்டி இப்படி பயப்பட்ட? இல்லை இவ்வளோ கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பயந்துட்டேன். உங்களை புஷ் பண்ணி டேபிள் இருக்கு மேலே தூக்கி உட்கார வைக்கிறான். அவன் ஹைட்டுக்கு. நீங்கள் ஓகே இல்லை? இல்லை நான் ஓகே இல்லை. அவன் ஹைட்டில் நின்றுருக்கீங்க, அதாவது உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தான் அவன் ஃபேஸை முழுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. பிகாஸ் அவனோட ஃபேஸும் உங்களோட ஃபேஸும் சேம் ஹைட்டில் இருக்கு. இப்போ தான் சொன்னீங்க ஓகே நார்மல் ஆகிட்டு என்ன அப்புறம் என்ன இன்னும் கோவம் போகலையா? அவங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியல. என்னது உங்கள் லெக்கில் இருந்து மேலே தூக்கிட்டே இருக்கான். நம்ஜு நான் ஓகே ஆகணும். கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணுறியா? நம்ஜு சாரீலாம் லிஃப்ட் பண்ண முன்ன பின்ன இது மாதிரிலாம் பண்ணியிருந்தா தானே இதுதான் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியும். இது உங்கள் 2 பேருக்கும் இந்த போஸ்டில் ஃபர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியல, இப்போ புரியுது. நம்ஜு ஆஃபீஸ் யாரும் வரமாட்டாங்க. கேமரா அந்த டேபிளில் அவனோட மானிட்டர் இருக்கு. டர்ன் பண்ணி ஆக்சஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு சொல்லிட்டு அவன் பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்க்க நான் நார்மல் ஆகணும். கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ண அவங்கள வந்து கிஸ் பண்ணுறான். அவன் ஷோல்டரில் பிடிச்சிட்ருக்க பொறுமையாக அவங்களுக்குள்ளே வரான். இது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவன் லிப்ஸை நீங்கள் கடிக்கிறீங்க பெயினில். அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரான். அவங்க லிப்ஸை ரொம்ப டீப்பாக அப்படி கிஸ் பண்ணி லிப்ஸை விட்டுட்டு உங்களை பார்க்குறான். எனக்கு தெரியும் நார்மலாக பண்ண மாட்டேன் அழுவன்னு. இது எனக்கு தெரிஞ்சு உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நார்மலாக பண்ணும் போதே அழுது கழுத்துருவீங்க. இவன் இதெல்லாம் சொல்லும் போதே ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அவங்க எப்போ பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறான். அங்கே பெயின் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அவனை பார்க்க சாரிடி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு உயிரே போதும். நீங்கள் கிட்டத்தட்ட அவன் ஷோல்டர்லேயே ஒரு மாதிரி படுத்துக்கிட்டீங்க. ஒரு கையில் அவன் காலரை பிடிச்சிட்டு ஒரு கையில் அவன் நெக்கை ஒரு மாதிரி கிராப் பண்ணி அவனை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அவன் மேலேயே படுத்துட்டீங்க. அவன் சொன்ன மாதிரி உயிரே போதும் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒரு கட்டத்தில் அவன் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ க்ளோஸாக இழுத்து அவனுக்குள்ளேயும் அட்டாச் பண்ணி கிரிப்பாக உங்களை பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறதுக்கே முடியாமல் மாதிரி தீம்பிக்கிட்டே இருக்க. அவ்வளோதான் உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணி பிடிச்சி தடி இன்னும் எழுந்துட்டுருக்க. வலிக்குதுல்ல? சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் முன்னாடி இருக்க சோஃபாவை பார்க்குறான். நேரம் படுத்துக்கிறியா? இங்கே எப்படி நீ சொல்கிறதுக்குள்ள அதே போஸில் அப்படியே தூக்கிட்டான். வலிக்குது நம்ஜு. கொஞ்ச நேரம் கொண்டு வந்து உங்களை சோஃபாவில் படுக்க வச்சுட்டு மேலே அப்படி படுத்துக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீத் பண்ணுறது நார்மல் ஆகுது. ஹெவியாக ப்ரீத் பண்ணியிருப்பீங்க. ஸோ நார்மல் ஆகுறீங்க. அவன் இந்த ஹார்ட் பீட்லாம் ஸ்லோவாகிறத பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஓகேவா? நீ பெயின் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. பட் போக்கு கரெக்ட் ஆகிடும். தண்ணி குடிக்கிறியா? உங்கள் மேலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு எழுந்துக்கிறான். எழுந்த உடனே
நீங்கள் ஒரு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பேண்ட்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு தண்ணி கொண்டு வரான். இந்த டைம் அவன் மொபைல் சைலண்ட்டில் இருக்கும். பிகாஸ் உங்கள் கூட மூவிக்கு வர இந்த டைம் எல்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்ல போட்டிருப்பான். இப்போ தண்ணி எடுக்கும்போது டேபிள்ல அவன் மொபைலை பார்த்துட்டான். ஃபோன் வந்துட்டு ஸ்டாஃப் கிட்ட இருந்துதான். அவன் அட்டன் பண்ணி கார்ல வச்சுட்டு பேசிக்கிட்டே உங்ககிட்ட வரான். சார் சைன் வாங்கணும், நீங்க உங்க கேபின்ல தான் இருக்கீங்க, நீங்க கேபின் லாக்ல இருக்கு சார், ஓப்பன் பண்ணா சைன் வாங்கணும், வாங்கிட்டு போயிடுவேன் அப்படி சொல்றது உங்க காதுலயும் லைட்டா கேக்குது. நீங்க அவனை பாக்குறீங்க. அவன் ஒரு 5 மினிட்ஸ் போவாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீ ஓகேல ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவங்க ட்ரெஸ்லாம் உங்கள் கால்லேருந்து எடுத்து விடுறான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணலாம்ல, ஓகேல கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு. நான் ஓகே தாங்க. நெக்ஸ்ட்டு அவன் போய் டோரை ஓப்பன் பண்ணா அவ்வளோ ஃபைல்ஸ் உள்ளே வருது. நம்ஜன் தான் ஒர்க்கே வரமாட்டானே. நம்ஜனை பார்த்து ஓகே சார் வந்துட்டாங்க அப்படின்னு அவ்வளோ ஃபைல்ஸும் மொத்தமாக தூக்கின்னு வந்துட்டாங்க. நம்ஜன் அதை கீழே அரேஞ்ச் பண்ணுங்க, நான் சொல்லும் போது மீதி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டான். நீங்க அவனை பார்க்க அவன் அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கான், கிளியர் பண்ணி காப்பி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு இடையில நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குறான். கொஞ்ச நேரம் படுத்திருக்கீங்க, ஒரு மாதிரி கால் பெயின் இருந்திருக்கும், மேக்கப் வேற பண்ண அந்த பெயின்லாம் இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் போக போக உங்களுக்கு பெயின் இல்லை. இப்போ நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி ஆகணும். இது எப்படி நம்ஜன் கிட்ட கேட்கறது தெரியல. அவன் அவ்வளோ ஒர்க் பண்றான். இந்த டைம்ல எப்படி அவர் டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்து அந்த கேபின் உள்ள இருந்து வெளில வரீங்க. நம்ஜன் கிட்ட சொல்லாம இந்த பக்கம் பாத்ரூம் போகணுமா இந்த பக்கமா அப்படின்னு தேடிட்டே ஒரு பக்கம் வரும்போது இப்போ கிரிஷ் பார்த்துட்டான் அவங்கள. ரொம்ப அழகா இருக்க வயன் சொல்லும் போதே உங்களுக்கு பக்குன்னு இருக்கு. நம்ஜன் தியேட்டர்ல என்ன பண்ணிருப்பான் அதுதான் உங்களுக்கு ஓடுது. நீங்க ஒரு மாதிரி திணறிட்டே அவனை பார்க்க நீங்கள் ஒரு மாதிரி திணறிட்டே அவனை பார்க்க வயன் ஐ லவ் யூ இவ்வளோதான் தூக்கி மாதிரி போட்டுருச்சு. திரும்பி பார்க்குறீங்க. கிரிஷ் என்ன சொல்கிறேன், உன்னை திரும்ப வயன் உன்னை நான் லவ் பண்ணேன். அப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது, பட் இப்போ சொல்லல அப்படின்னு அகைன் சொல்ல துருன்னு முடிச்சுட்டு அவனே பார்க்க ஃபஸ்ட்டு சொல்லும் போது தான் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதான் சொல்கிறேன். கிரிஷ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மினி சொன்னான். இட்ஸ் ஓகே, அதனால என்ன, நான் என்ன உன்னை ரிட்டன் என்ன லவ் பண்ணுன்னு சொன்னேன்னா இல்லையே. ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட நேரில் என்னால் சொல்ல முடியல, அதான் இப்போ சொல்கிறேன். இப்படி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க ஹெல்லா வந்து ஒரு கார்னரில் நின்று பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஹெல்லாவை பார்க்கல. கிரிஷ் எனக்கு பார்க்கறக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட பேசுதே அவாய்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுங்க. அவன் அவங்கள திரும்பி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு பயம், நம்ஜன் ஜஸ்ட் பேசினதுக்கே என்னென்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு பயம். நீங்கள் அங்கேருந்து வந்துட அந்த கிரிஷ் அவங்கள பார்த்துட்டே இருந்துட்டு இப்பயும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா தெரியல வயன், பட் அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நடந்து போக அவன் முன்னாடி எல்லாம் நிற்கிறா. ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கிரிஷ் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்ல அவன் எல்லாம் அமைதியாரு. வயன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியல, ஒர்க் பண்ண வந்திருக்காளோ என்னன்னு தெரியல. ஒர்க் பண்ண வந்தா உனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்ல என்ன? ஆமாம், பிகாஸ் அவள் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ். அப்படி இருக்கும்போது டெய்லி உன்னை பார்க்கலாம், உங்ககிட்ட பேசலாம், அகைன் அந்த லவ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே கிரிஷ்? பைத்திய மாதிரி வளராதா? இவன் இன்னைக்கு தான் வந்தாளா இல்லை டெய்லி வந்துட்டு இருக்காளா? எதுக்கு இப்படி கேட்குற? இல்லை நீ மார்னிங் சொன்னல அகைன் நான் வரும்போது நீ என்கிட்ட இருக்க மாட்டேன்னு. ஓ இவளை மனசில் வச்சுட்டு தான் சொல்றியா? எல்லாம் அங்கே பாரு, நான் இப்போதான் இவளை பார்த்தா நம்பிட்டேன். நீ நம்பினாலும் பிரச்சனை இல்லை, நம்பலனாலும் பிரச்சனை இல்லை. சரி அப்போ நான் விடு, எனக்கு இருக்கு அந்த வயனுக்கு அப்படின்னு நகர்றா. எல்லாம் ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு அவ கையை பிடிச்சி இந்த கிரிஷ் ஸ்டாப் பண்ண. கையெடு, உன்னை தான் நான் கையை பிடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. டக்குன்னு கையை விட்டுட்டான். உன்னை நான் ஒரு கேரிங் கூட பிடிக்கல, எனக்கு வயன் இம்பார்ட்டன்ட் உன்னை விட. அவ ஒரு மாதிரி பார்க்க அவ மேல எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. எத்தனை பேர் சுற்றி வந்தாலும் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போவா. அதனால இங்க பாரு, மினி சொன்னான் வயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் அவள்கிட்ட சும்மா தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவகிட்ட சொல்ல முடியல அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் அவர்கிட்ட இப்போ சொன்னேன். தேவையில்லாமல் அவள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணாத அப்படி சொல்கிறான். பிகாஸ் இந்த கிரிஷ்கிட்ட யாராவது பேச வந்தாலே எல்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுவான். அப்படி உங்ககிட்ட ஏதாவது பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிஷ் ஸ்டாப் பண்ணுறான். எல்லாம் கேட்கவே மாட்டேன்றான். என்கிட்ட அவளை தரன்னு பிடிச்சி இழுத்து வெளில கொண்டு வரான். எல்லா ஸ்டொமக்க மார்னிங் மேக்கப் பண்ணும்போது பார்த்துருப்பான்.
பெருசாக இருந்திருக்கும். பிகாஸ் மந்த்து 6 மந்த் அப்படி இருந்திருக்கும். பெருசாக இருந்திருக்கும். இவ இப்போ டைட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கா, அதனால கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. என்னடி ட்ரெஸ் இது? அவன் பயங்கரமாக கத்துறான். இந்த சவுண்ட் எல்லாருக்கும் கேட்குது. சண்டை போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். நம்ஜனுக்கு இது தெரியுது. அவன் மானிட்டர்லேயே என்ன அங்கே க்ரௌடு அப்படிங்கிற மாதிரி பார்க்க எல்லாதான் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கா. எல்லாம் பார்த்த உடனே நம்ஜனுக்கு பயம் வந்துருச்சு. பிகாஸ் இங்கே நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்க்க நீங்கள் சோஃபாலே காணும். ஒரு பயத்தோட அவன் ரூம்லேருந்து வேக வேகமாக வெளில வரான். எவ்வளோ திமிரு இருந்தா நீ என் மேலே கை வைப்ப அப்படின்னு கிறிஷை அடிக்கிறா. எல்லாரும் கிறிஷை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாரு எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இது போல் ஹீல்ஸ் போடக்கூடாது, என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்க. நம்ஜன் வரான். நம்ஜனை பார்த்த உடனே இவளுக்கு ஜர்க்காகுது. இவன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்படி நம்ஜன் பார்க்குறான். நம்ஜனுக்கு தெரியும் 2 பேரும் லவ் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இவளே சொல்லியிருப்பா, இல்லை சார் நாங்கள் 3 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படி. எல்லாம் கிறிஷை விட்டு வெளில வரும்போதே 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டா அப்படி இருப்பான். இப்போ நம்ஜன் கிட்ட வந்து ஒரு 2 மந்த் அப்படி இருந்திருக்கும். நம்ஜன் இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்க்குறான். என்னாச்சா? ஒன்றும் இல்லை நம்ஜன் அப்படின்னு அவ ஆர்ம் வந்து கை ஹோல்ட் பண்ணிக்கிறா. கிறிஷ் சாரி சார், என்னங்க க்ரௌடு, எல்லாரும் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு நம்ஜன் அவ கையை எடுத்து விட்டு இங்க என்னடி பண்ற? நம்ஜன் அவனை தான் பார்க்க வந்தேன். இது விளாட்றியா? இல்லை, நீ தான் என் லைஃப்ல விளாட்ற நம்ஜன். என்ன எல்லாம் சொல்ற? அந்த ஒயன் எங்க வந்திருக்கா, இவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க. நீ தானே நம்ஜன் என்கிட்ட சொன்ன, இந்த கம்பெனிக்கு நான் தான் செய்வோம், நம்ம குழந்தை தான் செய்வோம், சொன்னியா இல்லையா அப்படி சொல்ல எல்லாரும் 2 பேரும் பார்க்குறாங்க, கிறிஷ் உட்பட. அவ கையை பிடிச்சி தனியாக கொண்டு வரா. கைவிட நம்ஜன் கத்திக்கிட்டே இருக்கா. இந்த டைம் நீங்க வரீங்க, என்னை நீ ஏமாத்துற, என்னை நீ சீட் பண்ற நம்ஜன், லவ் பண்றேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணு. நீங்க அவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. நம்ஜன் உங்களை பார்த்துட்டான். அவனுக்கு அழும்புதான். அவனுக்கு ஃபர்ஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியணும் உங்கள்கிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படி அவன் ட்ரை பண்ணுவான். பட் இப்போ அவன் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி திங்க் பண்ணுறான். பட் நீங்கள் பார்த்துட்டீங்க.